ஹலோ மக்களே, ஹாய் மக்களே சொல்லுங்க. லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்த மாதிரி நாங்கள் வந்து இப்போ என்னோட ரூம் வ்ளாக் நாங்கள் வந்து கொழும்புல அந்த பெட்டாகிட்ட ரூம் எடுத்துருக்கோம் இல்லையா, அது ரூம் வ்ளாக் காட்டலான்னு வந்தா ஓ மை காட், வாட் அ சேட். நான் வந்து ரூம் வ்ளாக் காட்ட தான் வந்தேன் ஆக்சுவலி, பட் ரூம் வ்ளாக் காட்டுறதுக்கு ரூமை காணல. இது ஆரம்பிக்கும் போது ரூம் முடிஞ்சு இந்த ஃபிராவும் சிரிக்குது. ஃபிரா இமான் ஃபிரா இமான் ஃபிரா டயர்டா சிங்குட்டி சிங்குட்டி. சரி, வெரி டிசப்பாயிண்டட். ரூம் வ்ளாக் காட்டுவோன்னு பார்த்தேன், ஒரு கண்டென்ட் கிடைக்குன்னு பார்த்தேன். ரூம் ஆரம்பிக்கும் போது ரூம் முடிஞ்சு இதைத்தான் காட்டல உங்களுக்கு. எனது நெலும்புக்குனையா, என்னது போட்டுவையா? லோட்டஸ் டவர். இது நம்ம விஜய் அரசியல் இதுல தான் வருது. போட்டுவையா? எனக்கு மூடே போயிட்டு இந்த வீடியோ பண்றதுல ஷிஷ் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன விஷயம் சொன்னா, நம்ம என்னதுக்கு வந்தோன்னே தெரியாம இன்னும் போயிட்டு போகுது. சொன்னோம் நாங்க ஏற்கனவே. இப்போ எனக்கு வந்து டீச்சிங் கிடைச்சிருக்கு. இன்ஷால்லா இன்னொரு 1 மந்த்துக்குள்ள அது வந்து அவங்களுக்கு வேலைக்கு போக வேண்டிய ஒரு நிலைமை வரும். வேலைக்கு போகிறத இப்போ இவங்க தெரியல மாதிரி சும்மா அன்அஃபிஷியல் எல்லாம் தெரியல தானே. ஸோ அதுக்கு வந்து ஒஃபிஷியலாக தான் போகணும். அப்போது இவங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது, இவங்க அந்த ஒஃபிஷியலாக போகிற ட்ரெஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அதுக்குரிய டிசைன் வந்து இப்போ காட்டினாங்க. இந்த மாதிரி தச்சு போட்டால் நல்லா இருக்குமே. நானும் ஓகே, ஆசைப்படுறாங்களே ஃபர்ஸ்ட் வேலைக்கு போறாங்க, அந்த மாதிரி போனது பிடிச்ச வேலைக்கு பிடிச்ச மாதிரி போனதே நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நினைச்சிட்டு நானும் கொஞ்சம் சர்ச் பண்ணி நான் தான் அந்த இடத்த கண்டுபிடிச்சு கொடுத்தேன். அதுதான் வந்து இட்டாலியன் டெய்லர்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க டிக்டாக்கை வந்து நான் கண்டுபிடிச்சு கொடுத்தேன். இந்த மாதிரி தான் நீங்கள் ஆசைப்படுறீங்க, இதுக்கு தானே நீங்கள் இவ்வளோ இது பண்ணுறீங்க. ஸோ நாங்கள் அதுக்கு தான் மெயினாக வந்தோம் இங்கே. ஸோ டு பி ஆனஸ்ட், வீடியோ ஸ்பான்சர் பண்ணது இட்டாலியன் டெய்லர்ஸ் இல்லையா ஃபர்ஸ்டியா. அவங்களோட அந்த தைக்கிற ஸ்டைல் அந்த எக்ஸாக்ட்லி எனக்கு அதுதான் தேவைப்பட்ட. ஸோ இந்த வீடியோ வந்து அவங்க சம்மந்தப்பட்டது. ஆடியன்ஸுக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம்னு சொன்னால் அது உண்மையிலே வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக அறியக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நான் வந்து காட்டுவேன். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. வீடியோ முடியும் வரைக்கும் பாருங்க. உண்மையிலே வந்து இது யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? அப்போ நான் வந்து வளவல கொலவலன்னு பேசாமல், ரொம்ப பசி பிக்மியை போட்டாச்சு. இது பெட்டாலே தான் இருக்குது, அவங்களோட இடம் அட்ரஸில் போட்டு வைக்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னால் நான் அவங்களோட ஃபிட்டோனில் வந்து சாட்டிஸ்ஃபைடுன்னு அர்த்தம். இப்போ நான் வந்து எங்களோட ஆடியன்ஸுக்கு வந்து என்னதான் அவங்க ஸ்பான்சர் பண்ணியிருந்தாலும் இதை மறைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இதை ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னு தான் நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். ஆனால் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் என்ன விஷயம்னு சொன்னால், அந்த அவுட்புட் என் கைக்கு கிடைச்சி நான் அதை ஃபிட் ஆன் பண்ணி பார்த்து நான் சாட்டிஸ்ஃபைடன் அப்படின்ற பிறகு தான் இந்த வீடியோ அப்லோட் ஆகப்படும். அதுக்கு பிறகு தான் அந்த வீடியோஸ் வந்து மேபி செகண்ட் வீடியோவாக வரலாம். ஸோ வாங்க போயிட்டு பார்க்கலாம். இட்டாலியன் டெய்லர்ஸ் ட்ரிங்கோலேருந்து மெனக்கெட்டு அங்கேருந்து வந்திருக்கேன்னு சொன்னால் மேபி அதில் என்ன சரி ஒரு ஸ்பெஷல் யூனிக் இருக்கலாம் அப்படின்னு நான் நம்புகிறேன். நிறைய பேர் நம்ம கேட்டோம், பட் அது கொஞ்சம் அவங்க கஷ்டம்னு சொன்னாங்க. அந்த மெட்டீரியல் இல்லை, கொஞ்சம் தைக்கிற கஷ்டம் அப்படின்ன மாதிரி. அதனால தான் நாங்கள் இதை சூஸ் பண்ணினோம். நாங்கள் உண்மைக்குமே பார்ப்போம். இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருக்கிறோம். அதோட சேர்த்து எங்களோட கொழும்பு வ்ளாக் வந்து இன்னும் 2-3 விஷயங்களோட போகலாம். இட்டாலியன் டெய்லர்ஸ் வந்திருக்கிற இடம் இட்டாலியன் டெய்லர்ஸ் உள்ளே வந்தாச்சு. ஸோ இதுதான் அவங்களோட டெய்லர் ஷாப். சொல்லுவாங்க தெரியுமா, என்னது கடுகு சிறிதானாலும் காரம் பெரிதுன்னு சொல்லி. எங்களுக்கு வந்து ஷாப் என்ன மாதிரி இருக்கின்ற விஷயம் இல்லை, எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் தான் விஷயம். என்னடா இன்னும் அவுட்புட்டே கையில் கிடைக்கல, அது கடையில் ரெக்கமெண்ட் பண்ணுறான்னு இல்லை. என்ன கான்ஃபிடென்ட் என்ன, நான் வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னு சொன்னால் அவுட்புட்டை நான் வந்து ஃபிட் ஆன் பண்ணி பார்த்து சாட்டிஸ்ஃபைடுன்னு தான் அர்த்தம். ஸோ அவங்களோட துணியல் கொஞ்சம் இருக்குது. இப்போ முதலாவது விஷயம் என்னென்னா, இப்போ நான் வந்து பொஸ்ஸோட பேசியாச்சு. இப்போ எனக்கு தைக்கக்கூடிய அந்த பேண்ட் ப்ளஸ் ஷர்ட்டும், ஸோ அதுக்கான மெட்டீரியலை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிடலாம். செலக்ட் பண்ணி போட்டு அந்த ஸ்பெசிஃபிக்காக நான் என்ன ஆசைப்பட்டேன்னு சொன்னேன் அந்த விஷயத்தை அவங்ககிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டு என்ன மாதிரி தைக்கிறாங்க, ப்ளஸ் என்ன மாதிரி அளவெடுக்கிறாங்க, வெட்டுறாங்க, குத்துறாங்க எல்லாம் பார்த்துட்டு. ஹலோ சதீஷ், நல்லா வணக்கம். வணக்கம். ஓகே, நாங்கள் வந்திருக்கிறோம் ட்ரிங்கோலேருந்து உங்களை தேடி. இதுக்கு வந்து எனக்கு இந்த ட்ரௌசர் மெட்டீரியல் நான் ஆல்ரெடி உங்களோட பொஸ்ஸுக்கிட்ட சொல்லியிருந்தேன் என்ன மாதிரியான ட்ரௌசர் எனக்கு தேவைன்னு சொல்லி.
டிசைனுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது ட்ரௌசர். எனக்கு வந்து நான் வந்து அந்த வீடியோவில் ஆல்ரெடி உங்களோட அந்த டிக்டாக் வீடியோ பார்த்தேன். எனக்கு வந்து அந்த ட்ரௌசர் வந்து அந்த பக்கல் வச்ச மாதிரி பெல்ட் இல்லாமல் டிசைன். அந்த வீடியோ தேவைனாலும் காட்டுறேன். இருக்குதா அந்த இருக்கு பாருங்க, அதெல்லாம் டிசைன் இருக்கு, இதுலேயும் இருக்கு. இல்லை பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகே நான் சொல்லுறேன். வச்சிருக்காங்க ஹெல்ப் பண்ணி செலக்ட் பண்ணுறது தான். எனக்கு வந்து இப்போ சொல்ல போனால் அந்த இப்படி போட்டு எடுக்கிற மாதிரியான ஸ்டைல் மட்டும்தான் தேவைப்பட்ட. பட் அதுலேயும் வெரைட்டி இருக்குதுண்ணா. நிறையா இருக்குது இதில். இருக்குது இது இருக்குது, இந்த மாதிரி வரும். ஒரு ஒரு சேர் வால் போடுறேன்னு சொன்னால் என்ன மாதிரி பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா ஒரு 2 பக்கம் அட்ஜஸ்டபிள் பக்கல் வச்சு இந்த மாதிரி ஒஃபிஷியலாக உங்களோட வீடியோ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் இந்த இருக்குது இதே மாதிரிலாம் இங்கே பாருங்க பக்கல். அது ஓகே. எனக்கு இது தந்தீங்கன்னா சரி. ரைட். ஓகே, அது தரலாம். ஓகே சார். அது இருக்குது, இந்த இருக்குது. அதுக்கு சூட்டபிளான மெட்டீரியல் இது வந்து பிளேனிங், இது வந்து ஸ்ட்ரெச்சபிள் அப்படி இருக்குது. கொட்டனில் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டிஸில் இருக்குது. இல்லை எப்படி சொன்னீங்கன்னு சொன்னால் எனக்கு விளங்காது. எனக்கு வந்து இது தைக்கிறதுக்கு ஸ்பெசிஃபிக்கான துணி இது வந்து இந்த மெட்டீரியல்ஸ் தான் இருக்குது. இந்த மாதிரி மெட்டீரியல் இது வந்து எனக்கு ஸ்கூலுக்கு போடையில அது. ஆனால் நான் ஆசைப்பட்டு வந்தது அந்த ட்ரௌசர் தான். அதுதான் இந்த இது வந்து இவங்களோட ப்ராடக்ட் வந்து உங்களோட தனி அவுட்புட்னா இட்டாலியன் அவங்களோட லோகோவோட அடிச்சா ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இது பொஸ்ஸாவே விரும்பி அவருக்கு வந்து இதை ப்ரொமோட் பண்ணிக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு இது வந்து. ஸோ நான் இதை ஃபிட் ஆன் பண்ணி பார்த்து ஃபீல் ஆகுது. நான் அதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். வயிறு தான் பிரச்சனை. ஒரு கவுலுக்கு ஃபிட் ஆன் பண்ணும். வா ஷர்ட்டை கழட்டிட்டு போட்டுவோம். ஷேர்ட்னா அது வந்து இப்போ ஆல்ரெடி தச்சு வச்சிருந்த ஷர்ட் தானே. அது வந்து எனக்கு இந்த லார்ஜ் எனக்கு எக்ஸல்லாம் சரி வரும். ஸோ ஃபஸ்ட்டுக்கு எனக்கு அதை அளவெடுத்து ட்ரௌசர் அவுட்புட்டும் இந்த ஷர்ட் அவுட்புட்டும் வந்த போது திரும்ப அதை நான் போட்டு அதில் ரிவ்யூ உங்களுக்கு தரேன். இப்போதைக்கு அளவெடுத்து இவங்ககிட்ட என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் காட்டுற வீடியோவாக தான் இருக்க போகுது. எனக்கு வந்து பிரச்சனை என்னென்னு சொன்னால் இப்போ கஸ்டமைஸ் பண்ணணும்னு எங்கேண்டா எனக்கு கொஞ்சம் வயிறு இன்னும் ஒரு 1 மந்த்தில் வயிற்ற குறைச்சிடுவோம். எங்க அப்பா உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திருப்பி போடுறானே. குறைச்சாலும் அது வந்து அளவாய்க்கணும். இப்போ நான் வயிறு இருக்கக்குள்ளேயும் அது வந்து போடக்கூடிய மாதிரி இருக்கணும். இல்லை இப்போதைக்கு இது செய்யலாம். அதுக்கு பிற்பாடு அப்படின்னா கொஞ்சம் செஞ்சு தான் எடுத்துக்கொள்ளணும். எப்படி அதுக்கு பிற்பாடு கொஞ்சம் வயிறை குறைச்சோன்னே கொஞ்சம் நீங்கள் செஞ்சு தான் எடுத்துக்கொள்ளணும். மெஷர்மெண்ட் ஏற்ற மாதிரி. அப்போ இப்போ இருக்கிற அளவுக்கு அது வந்து அடிக்கணும் பண்ணுறீங்க. கொஞ்சம் செய்ய தான் வேண்டியது. அப்போ அது ரெண்டுக்கும் கொமனாக தான் நீங்கள். ஆமாம் ஆமாம் ஆமாம். சரி. நீ டாக்டர்கிட்ட லோயர் டைம் உண்மையாக மட்டும் இல்லை, டைலர்கிட்ட உண்மையாக தான் சொல்லணும். ட்ரிங்கோளத்தில் அவ்வளோ வருதா அப்படி ஹேண்டி ட்ரிங்கோளந்தலாம்? ஓ நிறையா ஜெஃப்னா அப்படி வரும். வந்து இங்கே இட்டாலியன் டெய்லர்ஸ்க்கு வர்றதா இருந்தால் ஆல்மோஸ்ட் 134 கீழ் 4 பாவா ஹோட்டல் முன்னுக்கு வரணும். பாவா ஹோட்டல்கிட்ட வந்தால் நீங்கள் வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணால் நாங்கள் வருவோம். இங்கே வந்து எடுத்துக்குவோம். மற்ற வந்து எங்களுக்கு வந்து ஷர்ட் ட்ரௌசர் எல்லாமே டிசைன் இருக்குது, நார்மல் இருக்குது, ஒவ்வொரு வெரைட்டிஸில் இருக்குது. இப்போ வந்து ட்ரெண்டிங் வந்து ஸ்போர்ட்டிங் காலர் நாங்கள் அடிக்கிறோம் வந்து 2900 ரூபா மெட்டீரியல் போட்டு. டிசைனுக்கு வந்து ட்ரௌசருக்கு வந்து பகல் ட்ரௌசர் வந்து ஒவ்வொரு வெரைட்டிஸில் இருக்குது. 4500 ரூபாய் அடிக்கிறோம். அதே மாதிரி வந்து டிசைன் செட்டும் வந்து 3750 ரூபா அப்படி ஒவ்வொரு விலைக்கு இருக்குது. டிசைனுக்கு ஏற்ற மாதிரி தான் அடிக்கிறது. மற்ற எங்களுக்கு வந்து வெளியிலேருந்து கொரியன்லேருந்தெல்லாம் ஆர்டர்ஸ் வருது. நான் அதுவும் செஞ்சு கொடுப்பேன். அதாவது ஸ்ரீலங்கா விட்டு வெளியே இருந்தும் ஆர்டர்ஸ் வருது. அப்போ நீங்கள் வந்து டெலிவரி சார்ஜ் எல்லாம் என்ன மாதிரி இன்க்ளூட் பண்ணுறீங்க? அது வந்து நீ பஸ் வந்து ஒவ்வொரு நாட்டுக்கு ஏற்ற மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி டெலிவரிக்கு ஏற்ற மாதிரி எடுப்பேன். ஸ்ரீலங்காக்குள்ளேயும் டெலிவரி பண்ணுறீங்களா? ஜப்னா ட்ரிங்கோ ஆர்டர்ஸ் வருது. நூரெல்லி அப்படி நிறைய இடத்துக்கு நான் டெலிவரி செய்கிறோம். ஓகே. எங்களுக்கு வந்து ஆன்லைனில் நீங்கள் ஆர்டர் பண்ணீங்கன்னா நாங்கள் செஞ்சு தருவோம். சாதாரணமாக அவங்களோட ஒரு அவுட்புட் ஒன்று ஆர்டர் தந்த பிறகு ஒரு அவுட்புட் ஒன்று எடுக்கிறதுக்கு எவ்வளோ நாள் மாதிரி ஆகுது? ஒரு 1.5 நாள் 2 நாளில் கொடுத்துருவோம். நாங்கள் 1 நாள் 2 நாள் தான் கூடணும், அவ்வளோதான். ஓகே. அப்படின்னா உங்களோட டிக்டாக் பேஜில் வந்து உங்களை ஃபாலோ பண்ணி பார்த்துக்கொள்ளுமேண்ணா? கட்டாயம். இட்டாலியன் பார்த்தீங்கன்னா சரி, இட்டாலியன் டைலர்ஸ் எல்லாமே இருக்கும் அதில். மற்ற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா சகலமும் தெரிஞ்சுக்கொள்ளலாம். சரி, ஓகே. கையில் அளவு கொடுத்தாச்சு, தைக்கிறத பார்த்தாச்சு, எப்படி வாரன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டாச்சு. சதீஷ் ப்ரோ, சரி இப்போ நாங்கள் போகிறோம். இப்போ பஸ்ஸும் அதுதான் சொன்னார். நீங்கள் வந்து நாங்கள் தைச்சதை வந்து நீங்கள் ஃபிட் ஆன் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தால் நீங்கள் வீடியோ போடுங்க.
இல்லாட்டி போடவே தேவையில்லை. ஏன்னா அந்த மாதிரி இருக்கும்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. பஸ் வந்து சொன்னார், நீங்கள் ஒரு போட்டு அதாவது நீங்க நீங்கள் ஃபிட் ஆன் நல்லா இல்லைன்னா நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ண தேவையில்லை, ஃபிட் ஆன் பண்ணி பார்த்துட்டு. இந்த டைப் ஆஃப் ப்ரொமோஷன் அதாவது அந்த பிஸ்னஸ் பீப்புள்கிட்ட இருந்து வர்றது வந்து ஒரு ரேர். அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. ஐ திங்க் ஸோ இட் வில் ஹேப்பன். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. பொஸ்ஸை கேட்டுன்னு சொல்லுங்கள், நான் போயிட்டு வரோம். ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாம் வந்து போட்டுருக்கோம். ஓகே, ஓகே, பாய்.